வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதம் திருக்கணிதத்தின்படி 4/2/2025 தேதியே வக்ரம் நிவர்த்தி பெற்றுட்டார். ஆனால் முழுமையாக வாக்கிய கணிதத்தின்படி 11/2/2025 தேதி அன்றே வக்ரம் நிவர்த்தி பெறுகிறாருங்க. இப்படி வக்ர நிவர்த்தி பெறும் குரு பகவான் மே மாதம் 11ஆம் தேதி வரை சஞ்சரிக்கிறாருங்க. அதுவும் ரோகிணி மற்றும் மிருகசிரீஷ நட்சத்திர சாரத்தில் சஞ்சரிக்கிறார். இந்த கிரகத்தினுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும். அப்படி என்ன மாதிரியான திடீர் திருப்பங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, இத்தருணங்கள்ல கன்னிராசினியர்களுக்கு என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு, அது மட்டும் இல்லாம குரு பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தி காலகட்டங்கள்ல கன்னிராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில குரு பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தியின் காரணமாக கன்னிராசினியர்களுக்கு என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த குரு பெயர்ச்சிக்கு முன்னதாக குரு சன்னதியில் கூட்டு பிரார்த்தனைகளை மேற்கொள்ள வேண்டுங்க. ஏனெனில் இந்த குருவானவர் தன்னுடைய பகை கிரகமான சுக்கிரன் வீட்டிற்கு வக்ர நிவர்த்தி பெற்று செல்கிறார். அதற்காக நாம் பயப்பட தேவையில்லைங்க. காரணம், குரு பார்க்க கோடி நன்மை என்றும் குரு சேர்ந்தால் கோடி தோஷம் நிவர்த்தி என்றும் ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. எதிரியாக இருந்தாலும் எதிரில் வந்து குரு பார்த்தால் பகை உணர்வு மாறி பாச உணர்வு கூடுங்க. எனவே இந்த குரு பெயர்ச்சி எல்லோர் வாழ்விலும் எதிர்பாராத மாற்றங்களையும் ஏற்றங்களையும் வழங்க போகுதுங்க. குரு பார்வை பதியும் இடமெல்லாம் வளம் கொளிக்குங்க. அப்படிப்பட்ட குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. ஒளிமயமான வாழ்விற்கு உத்தரவாதம் கொடுக்கும் வகையில் சஞ்சரிக்க போகிறார். அப்படிப்பட்ட நவகிரகங்கள்ல நன்மை வழங்கும் சுபகிரகமாக திகழக்கூடியவர் குரு பகவான். உங்களுடைய ராசிக்கு 4, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான அவர் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அடியெடுத்து வைக்கிறாருங்க. 9இல் குரு வந்தால் பொன் பொருளில் சேர்க்கை ஏற்படும் என்பது ஜோதிட நியதி. வசதி வாய்ப்புகள் அதிகரிக்குங்க. தடைப்பட்ட திருமணம் நடந்தேருங்க. புத்திர பேரு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அது மட்டுமில்லாமல் தொழிலில் இருந்த தொல்லைகள் அகலுங்க. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவோடு மிகச்சிறந்த பலன் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குதுங்க. இல்லத்தில் சுபகாரியங்கள் அடுத்தடுத்து நடைபெறுங்க. நல்லவர்கள் தொடர்பால் தொழிலில் முன்னேற்றம் காண இருக்கீங்க. ஒரு சிலருக்கு நாடு மாற்றம் நன்மை தரும் விதம் அமையுங்க. சாதனையாளர்களுடைய பட்டியலில் உங்களுடைய பெயரும் இடம்பெறும் வகையில் சமுதாயத்தில் நல்ல காரியங்கள் பலவும் செய்ய முன்வருவீங்க. பதவி வாய்ப்புகள், வாகன யோகம் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குது. அப்படிப்பட்ட குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசி இடங்களில் பதிவதால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி காலகட்டங்கள்ல குரு பயிற்சியின் விளைவாக குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 1, 3, 5 ஆகிய இடங்கள்ல பதிகிறதுங்க. ஜென்ம ராசியில் குரு பார்வை பதிவதால் நன்மைகள் அதிகம் கிடைக்கும். ஆரோக்கியம் சீராகுங்க. உற்சாகத்தோடு பணிபுரிவீங்க. நண்பர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க. பொருளாதாரம் உச்சம் தொடுங்க. தொழிலில் வெற்றி நடை போடும். இது மட்டும் இல்லாம தடப்பட்ட காரியங்கள் இனி தானாக நடைபெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்வீங்க. பிறரை சார்ந்து இருப்பவர்கள் இனி தனித்து இயங்க முடிவெடுப்பீங்க என்பதை கிரகநிலைகள் தெளிவாக ஒருத்ததுங்க. அது மட்டும் இல்லாம குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் பதிவதால் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் பதிவதால் முட்டுக்கட்டைகள் அகலுங்க. எடுத்த காரியங்கள் வெற்றியாகுங்க. வெளிநாட்டிலிருந்து மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருங்க. தொழில், உத்தியோகம், பொதுநலம், அரசியல் போன்றவற்றில் நீங்கள் நினைத்தது நடைபெற இருக்குது. பணியாளர்கள் பக்கபலமாக இருப்பாங்க. கடன் சுமை குறைய புதிய யுக்திகளை கையாளுவீங்க. வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பு கிடைக்குங்க. உடன்பிறப்புகள் இல்லங்களில் நடைபெறும் சுபகாரியங்களை முன்னின்று நடத்தி வைப்பீங்க. பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் அகலுங்க. அது மட்டும் இல்லாம குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் பதிவதால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம்
எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது 5ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் இடம் பூமி பிரச்சனை தீர்ந்து பாக பிரிவினை சுமூகமாகுங்க. பிள்ளைகளுடைய முன்னேற்றம் சிறப்பாக இருக்குங்க. அவர்களுடைய படிப்புக்கேற்ற வேலை கிடைத்து வருமானம் வந்து சேரும். திருமண வயதை அடைந்த பெண்மணிகளுக்கு திருமணம் கை கொடுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பொறுப்பான பதவி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் குரு பகவானுடைய இந்த உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இட பார்வை அமைந்திருக்கிறது என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அவருடைய வக்ர காலத்தில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறியிருக்கும். கல்யாண தடைகள் அகன்றிருக்கும். கட்டிடம் கட்டும் பணியில் இருந்த தொய்வு நீங்கி இருக்குங்க. பொது வாழ்வில் இருப்பவர்கள் இழந்த பதவியை மீண்டும் பெற இருக்கீங்க. புனித பயணங்கள் அதிகரிக்குங்க. தொழில் வளர்ச்சியில் மாற்று இனத்தவர்களுடைய பங்களிப்பும் இருந்திருக்கும். பணிபுரியும் இடத்தில் மேலதிகாரிகளுக்கு நெருக்கமாகிய வேண்டிய சலுகைகள் பெறுவீங்க. பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை வந்து சேருங்க. தாய் வழி ஆதரவு கிடைக்குங்க. பிரச்சனைகள் தானாக விலகுங்க. பம்பரமாக சுழன்று செயல்படக்கூடிய நேரமா அமைஞ்சிருக்கும். ஆனால் தற்போது அப்படிப்பட்ட குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று உங்க ரோகிணி மற்றும் மிருகசிரீஷ நட்சத்திர சாரத்தில் சஞ்சரிக்க இருக்காரு. அதாவது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் வக்ர நிவர்த்தி பெற்று ரோகிணி நட்சத்திர காலில் சந்திரன் சாரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது பணப்புழக்கம் அதிகரிக்குங்க. பொருளாதார பற்றாக்குறை அகலுங்க. வசதிகள் பெருகும். பகையானவர்கள் நட்பு பாராட்டுவங்க. உழைப்புக்கேற்ற ஆதாயம் கிடைக்குங்க. ஊர் மாற்றம் விரும்பியபடி அமையுங்க. புதிய பங்குதாரர்களால் தொழில் லாபம் பெற இருக்கீங்க. வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கை கூட இருக்குது. அதே போல மிருகசிரீஷ நட்சத்திர காலில் செவ்வாய் சாரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது மிகுந்த கவனம் தேவைங்க. சகோதர வழியில் சச்சரவுகள் ஏற்படுங்க. பாக பிரிவினை மேலும் தாமதப்படும். பழைய வழக்குகள் முடிவுக்கு வந்தாலும் புதிய வழக்குகள் தோன்றுங்க. வீண் விரயங்கள் அதிகரிக்குங்க. வீடு மாற்றமோ இடமாற்றமோ உறுதியாகலாங்க. இது மட்டும் இல்லாம கூட்டாளிகள் உங்களை விட்டு விலக நேரிடும். குடும்பத்தில் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு மருத்துவ செலவு ஏற்படுங்க. அதனால் மனசஞ்சலம் கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பணக்கவலை ஒருபுறம் மனக்கவலை மற்றொரு புறம் என்று தவிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இருக்குதுங்க. அதனால் கவனமாக எச்சரிக்கையாக இருப்பது அவசியங்க. கன்னிராசினியர்களுக்கு இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த குரு பயிற்சியில் புண்ணிய காரியங்கள்ல ஈடுபடும் வாய்ப்பு கிடைக்க இருக்குதுங்க. திருமண வயதை அடைந்தவர்களுக்கு திருமணம் கை கொடுங்க. ஆரோக்கியம் சீராகி அனைத்து காரியங்களையும் உங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. தாராள மனதோடு உதவி செய்வதன் மூலம் சமுதாயத்தில் நல்ல பெயர் கிடைக்குங்க. கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை பலப்படும். புத்திர பேருக்கான காத்திருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தகுதிக்கேற்ற வாய்ப்புகள் வந்து சேருங்க. குலதெய்வ வழிபாடு குடும்ப முன்னேற்றத்திற்கு வித்துடுங்க. பொருளாதாரம் திருப்தி தரும் விதத்தில் அமையக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குது. இப்படிப்பட்ட காலகட்டங்களில் ராகு மற்றும் கேதுவினுடைய பயிற்சியும் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த காலகட்டங்கள் நீண்ட நாள் நோய் குணமாக இருக்குது. நிழல் போல் தொடர்ந்த கடன் சுமை குறையுங்க. 6ஆம் இடத்தில் ராகு சஞ்சரிக்கும் போது அற்புதமான பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டுங்க. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டு. பரிசீலனையில் இருந்த பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கை கொடுங்க. 12இல் சஞ்சரிக்க போகும் கேதுவால் பயணங்கள் அதிகரிக்குங்க. இப்படிப்பட்ட தருணங்கள்ல கன்னிராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்யுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.